நீங்க இந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல இந்த ப்ராசஸ் ரொம்பவே பாப்புலரா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் கேட்கவே ரொம்ப வியடா இருக்கும். பிகாஸ் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்க உடம்புல இருந்து ஹார்ட்டை தவிர மீதி எல்லா பார்ட்ஸையுமே வெளியே எடுத்து ஒரு ஜார்ல போட்டு ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. ஹார்ட்டை அப்படியே அவங்க உடம்புலயே வச்சிருவாங்க. பட் இந்த பிரெயினை பாத்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ண மாட்டாங்க, உடம்புலயே வைக்க மாட்டாங்க, தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பிரெயினை ஒர்த்லெஸ் ஆகும், ஹார்ட்டை இன்டெலிஜென்ஸ் சென்டராகவும் நம்பினாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய தாட்ஸ், மெமரிஸ், பர்சனாலிட்டி எல்லாமே ஹார்ட்ல தான் சேவ் ஆச்சுன்னு நம்பினாங்க. ஆக்சுவலா நம்ம லைஃப்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருந்தான்னு வைங்க, ஓ மனசு சொல்றதை கேளு, இங்க என்ன சொல்லுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட திங்கிங், டெசிஷன் இது எல்லாமே பிரெயின்ல இருக்கும்போது ஹார்ட்டுக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணப்போ ஒரு ஷாக்கிங்கான நியூஸை கொடுக்குறாங்க. என்னன்னா கம்ப்ளீட் ஒரு நியூரான் சிஸ்டமோட ஒரு மினி பிரெயின் மாதிரி நம்ம ஹார்ட்ல இருக்கு. நம்மளோட உணர்ச்சிகளை டிடெக்ட் பண்ணுது, மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, அப்புறம் பேஸ் மேக்கர்னு ஒரு ஸ்பெஷல் நியூரான்ஸ் இருக்கு. இந்த நியூரான்ஸ் தான் பாத்தீங்கன்னா பிரெயினோட சப்போர்ட்டே இல்லாம தானாவே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை கிரியேட் பண்ணி ஹார்ட்ல ஒரு ரிதமை மேக் பண்ணுது. அதுதான் நம்மளோட ஹார்ட் பீட். ஸோ நம்மளோட பிரெயின் கனெக்ஷன் கட்டே ஆனாலும் ஹார்ட் துடிச்சிட்டே தான் இருக்கும். நமக்கே தெரியும்ல, பிரெயின் டெத் ஆனா ஹார்ட் பீட் இருக்கும், பட் ஹார்ட் பீட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்க மனசு சொல்றது செய்யுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.